அவர் தரவு கொடுத்ததில் இன்னொரு தரவை சேர்த்துக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடோ இல்லை ஒரு மக்கள் சந்திப்போ நடக்கும் பொழுது ஏறக்குறைய 41 உயிர்கள் இறந்து போனது என்றால் அது எந்த கட்சி? நான் நேர்மையாக வைக்கிறேன். அப்போ நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? அரசியலில் இன்று அட்மின் சரியில்லை, அரசு அமைப்பு சரியில்லை, ஊழல் நடக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் வர்றீங்க. அதைத்தானே மையமாக வைக்கிறீர்கள். அப்போ வரும்பொழுது உங்கள் கட்சி நடத்துகின்ற உங்கள் நிகழ்வில் அதை ஏன் நீங்கள் சரி செய்யவில்லை? அதை விட முக்கியமான கேள்வி கேட்குறேன். சரி, இன்றைக்கி அதாவது இந்தியாவிலே அதிகமான அது கொலை தான், தற்கொலையா இல்லை கொலையா எப்படின்னு அதை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வில் அந்த இதுக்காக உங்கள் கட்சியை சார்ந்த தலைமையில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் மெழுகுவர்த்தி ஏற்றினீர்களா? சொல்லுங்கள், நேரடியாக சொல்லுங்கள். இதாங்க அரசியல். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அந்த 41 பேருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றினோம். நாங்கள் அரசியலாக பார்க்கிறோம். இப்போ தம்பி பேசும்போது சொன்னார், நாங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் படிச்சுட்டு வந்தவனு. சரி, என்சிஆர்பி ரிப்போர்ட்டை தான் நான் பேசினேன். என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் இந்தியாவில் அதிகமான கொள்ளைகள் நடப்பது எந்த மாநிலம்? சொல்லுங்க, நான் அப்படி ஒதுங்கிக்கிறேன், வந்து பேசிட்டு போங்க. சும்மா அடிச்சிடக்கூடாது. நான் உங்களை ரசிகராக பார்க்கவில்லை, நான் உங்களை ஒரு தொண்டராக நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளோட ஆசை. இந்தியாவிலேயே அதிகமான கொள்ளைகள் நடக்கின்ற மாநிலம் எந்த மாநிலம்? 10 மாநிலத்துக்குள்ள தமிழ்நாடு இருக்கா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க, ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் சொன்னது இன்னொரு ரிப்போர்ட் சொல்றேன். CSS அது என்ன தமிழில் இங்கிலீஷில் பார்த்தோம்னா சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செக்குலரிசம். அதில் இந்தியாவில் மிகவும் குறிப்பாக கலவரம் உருவாக்கக்கூடிய மத கலவரங்கள் நடக்கின்ற மாநிலம் எந்த மாநிலம்? அதிகமாக அதில் வருதா? 10 வருதா தமிழ்நாடு? நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க. நான் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசல, லைவில் போகிற பேசுகிறேன். CSSல மத கலவரங்களை உருவாக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம்? தமிழ்நாடு இல்லை. அதுவும் தென் சவுத்திலேயே கர்நாடகா மட்டும்தான் அதில் இருக்குது. அப்புறம் எல்லாமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். மறுக்க முடியுமா?